தமிழ்நாட்டில் +1 பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 11,070 பேர் தேர்வு எழுதவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த மாணவர் ஸ்ட்ரக்சரில் சென்று தேர்வு எழுதியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பேருந்து மோதி காலில் காயம் ஏற்பட்ட நிலையிலும் மனம் தளராமல் உதவியாளர் உதவியுடன் +1 பொதுத் தேர்வை மதுரை மாணவன் எழுதிய காட்சிதான் இது. மதுரை நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் தினேஷ் மதுரா கல்லூரி பள்ளியில் +1 படித்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன் விராதனூர் அருகே பேருந்திற்காக காத்திருந்த போது அரசு பேருந்து ஒன்று மோதி அவரது கால் மற்றும் இடுப்பில் கடுமையான காயம் ஏற்பட்டது. இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவாறே மாணவன் தினேஷ் தேர்வுக்கு படித்து வந்தார். காலில் பட்ட காயம் ஆறவில்லை. அதுபோல் தேர்வெழுதியே ஆக வேண்டும் என்ற வேட்கையும் தினேஷுக்கு ஆறவில்லை. இதனிடையே +1 தேர்வு தொடங்கியதால் ஸ்ட்ரெச்சரில் காலில் கட்டோடு உதவியாளர் உதவியுடன் மாணவன் தினேஷ் +1 தேர்வை எழுத வந்தார். இப்போ 7 மாதத்துக்கு முன்னாடி நான் எங்கள் ஊர் பஸ் போயிடுச்சு முன்னாடியே. அதனால் பக்கத்து ஊர் பஸ் போகலாம் அப்படின்ட்டு லிஃப்ட்டு கேட்டு போனேன். அப்போ போகும்போது அவங்க பஸ்ஸுக்காரங்க லிஃப்ட்டு திரும்புறதுக்கு பதிலாக ரைட்டு திரும்பி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 7 மாதம் ஆகுது. 7 மாதம் ஆகி நான் ஆஸ்பத்திரியே தான் படிச்சுட்டு வரேன். இப்போ சாரோட உதவி இருக்கவங்களையும் எனக்கு எக்ஸாம் எழுத கொடுத்துருக்காங்க. மாணவர் தினேஷின் தந்தை சிறு வயதிலேயே உயிரிழந்த நிலையில் கூலி தொழிலாளியான தாயாரின் கனவை நிறைவேற்றும் பொருட்டு பல இடர்பாடுகளுக்கு இடையிலும் மாணவர் தினேஷ் தேர்வு எழுத வந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தினேஷை போன்று மொழித்தாள் தேர்வை எதிர்கொண்ட பெரும்பாலான தேர்வர்கள் மொழித்தாள் எளிதாக இருந்ததாக கூறினார்கள். இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. 2 மார்க் 3 மார்க்ல எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க. 4 மார்க் கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி இருந்தது. 6 மார்க்கும் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டஃபா இருந்தது. மனப்பாடம் ஈஸியா கேட்டிருந்தாங்க. இந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எப்படியும் 80க்கு மேலே எடுக்கலாம். வரப்போகிற எக்ஸாமே இதே மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 7th எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. முடிஞ்சாலும் மார்க் எடுத்தாலும் ஒரு 80 மார்க் ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்த்த எல்லா கொஷினுமே வந்துருந்துச்சு. ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மோஸ்ட்லி வந்துருந்துச்சு. போன இயர் கொஷின் எல்லாமே வந்துருந்துச்சு. ஒரு அணியிலிருந்து 1 வேர்டு எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே மனப்பாட பாட்டு திருக்குறள் எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று தொடங்கிய +1 பொதுத் தேர்வுகளில் 11,070 பேர் தேர்வு எழுதவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது.